சேனல். நான் தான் உங்க ஸ்ரீதேவி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படிங்கறது கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நான் சூப்பரா இருக்கேன், குழந்தைகளும் சூப்பரா இருக்காங்க. இனிமேல் நம்ம சேனல்ல வெயிட் லாஸ் சம்பந்தப்பட்ட எக்ஸசைசஸ் அண்ட் வெயிட் லாஸ் ரெசிபீஸ் இது எல்லாமே பார்க்க போறோம். நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்பதான் நிறைய பேருக்கு தெரிய வரும். என்னோட வெயிட் லாஸ் பற்றி சொல்லணும்னா, நான் நேற்று ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ஆனது கிடையாது. ஆல்மோஸ்ட் 2020 கோவிட் டைமில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நீங்களே வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ராஜாராணி அர்ச்சனா பொம்முக்குட்டி டைமில் இருந்த ஸ்ரீதேவிக்கும் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காற்றுக்கெண்ணவேலி மயூரி கேரக்டரில் தாலாட்டு மயூரி கேரக்டரில் பண்ண ஸ்ரீதேவிக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் மெயினாக நான் வந்து சேஞ்ச் பண்ணது பார்த்திங்கன்னா என்னோட ஃபுட் ஹேபிட்ஸ், லைஃப் ஸ்டைல் சேஞ்சு இதெல்லாமே சேஞ்ச் பண்ணனால எனக்குமே வந்து ப்ராப்பராக வந்து ஒரு ஃபிட் கிடச்சிது. எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடன்ஸ் நான் வந்து ஃபீல் ஆக முடிஞ்சுது. அதெல்லாம் சேஞ்ச் பண்ணதுனால நான் ப்ரெக்னென்சி டைம்லேயும் வந்து பெருசாக வெயிட் போடலை. ஸோ ஒரு வாட்டி செக்அப் போகும்போதுமே டாக்டர் வந்து சொல்லுவாங்க, கரெக்டாக இருக்குது, நீங்கள் ஐடியல் வெயிட்டில் இருக்கீங்க, இதே மெயின்டைன் பண்ணிக்கோங்க, வெயிட் போடாதீங்க அப்படின்னு. ஸோ அதனால் எனக்கு தெரியும் ஆக்சுவலி சப்போஸ் நான் ஏதாவது 1-2 கேஜி நான் வெயிட் ஏறினாலுமே எப்படி மேனேஜ் பண்ணணும், எப்படி மறுபடியும் பழைய மாதிரி கொண்டு வரணுங்கிறது அந்த ஒரு ட்ரிக் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை இப்போ வரைக்குமே நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். வீட்லேயே வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சி நிறைய பேர் வந்து ட்ரெட்மில் வாங்கியிருப்பீங்க, அதில் வந்து துணி காய போட்டிருப்பீங்க. அண்ட் சைக்கிள் வாங்கியிருப்பீங்க, அதில் டவல் காய போட்டிருப்பீங்க. எலிப்டிக்கல் மிஷின் இந்த மாதிரிலாம் கூட நிறைய வாங்கி வச்சுருப்பீங்க. என்ன மேக்ஸிமம் ஒரு வாரம் பண்ணுவீங்க, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிமோட்டிவேட் ஆகி எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் அது அப்படியே கிடக்கும். நமக்கு நிஜமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியாமல் காஸ்ட்லியான ஐட்டம் வீட்டில் வாங்கி வச்சுருப்போம். இன்றைக்கி நான் உங்கள் எல்லாருக்குமே நான் யூஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் பார்த்த ஒரு ப்ராடக்ட் தான் சஜஸ்ட் பண்ண போகிறேன். இதுதான் நான் யூஸ் பண்ணுற அகேரோ பிராண்டில் ராயல் 3D வைப்ரேஷன் பிளேட். இந்த 3D வைப்ரேஷன் பிளேட் உங்கள் வெயிட் லாஸ் ஜர்னிக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதில் நிறைய மெக்கானிசம்ஸ் இருக்குது. மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா மசில் ஆக்டிவிட்டி ஸ்டிமுலேட் பண்ணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மசில்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணி டோன் பண்ணி ஒரு பர்ஃபெக்ட் லுக் கொடுக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கேலரி பர்னிங். இந்த வைப்ரேஷன் பிளேட்டில் எவ்வளோ இன்டென்சிட்டி வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து கேலரி வந்து பர்ன் ஆகும். அடுத்தது இம்ப்ரூவ்ட் பிளட் சர்க்குலேஷன். இதில் வர வைப்ரேஷன்ஸ் வந்து நம்ம பிளட் ஃப்ளோவை ஸ்டிமுலேட் பண்ணி ஓவரால் ஃபிட்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். இந்த வைப்ரேஷன் பிளேட்டில் இருக்கிற மசாஜர் ஆஸ்பெக்ட் உங்கள் மசில்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணி ஃப்ளெக்சிபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ இந்த வைப்ரேஷன் பிளேட்டோட ஃபீச்சர்ஸ் அண்ட் இதை வச்சு எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த 3D வைப்ரேஷன் பிளேட்டில் என்னென்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 ரெசிஸ்டன்ஸ் பேண்ட்ஸ், ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து 3 பின் ப்ளக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் பவர் சாக்கெட்டில் வச்சு தான் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். இங்கே ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 4 சக்ஷன் கேப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரில் நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது இது மூவ் ஆகாது. இந்த 2 பக்கமே ரெசிஸ்டன்ட் பேண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ மியூசிக் கேட்டே ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இது டச் கண்ட்ரோல் பேனல். இது வந்து ஆன் அண்ட் ஆஃப் பட்டன். இது வந்து டைம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ரெடியூஸ் பண்ணிக்கலாம், ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இது ப்ரோக்ராம் மோட். வேரியஸ் ப்ரோக்ராமிங் மோட்ஸை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ரிமோட்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வாட்டியும் பெண்ட் பண்ணி இதை அட்ஜஸ்ட் பண்ணணும்னு தேவையில்லை, எல்லாமே ரிமோட்லேயே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஸ்லிப் ரப்பர். ஸோ நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு ஸ்லிப் ஆகாமல் கிரிப் கொடுக்கும். இதில் இருக்கிற ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே யூசர் ஃப்ரெண்ட்லி. இந்த எல்இடி டிஸ்பிளேயில் உங்களுக்கு வந்து ஸ்பீட் காமிக்கும் அண்ட் டைமர், நீங்கள் எவ்வளோ டைமரில் வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னு காமிக்கும். அண்ட் எவ்வளோ கேலரிஸ் உங்களுக்கு பர்ன் பண்ணியிருக்கீங்கன்னு கூட காமிக்கும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் நீங்கள் நடந்திருக்கீங்க அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் கூட உங்களுக்கு காமிக்கும். இதில் ப்ரோக்ராம் செட் பண்ணிக்கலாம், மேனுவலாகவும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம், இல்லைனா இதில் இருக்கிற ஆட்டோமேட்டிக் ப்ரோக்ராம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வைப்ரேஷன் மோட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எல், இதுதான் ஹாரிசான்டல் லீனியர் மோட். அடுத்து வந்து ஹெச், ஆசிலேட்டிங் மோட். இது வந்து பார்த்தீங்கன்னா சைட்ஸ்க்கு மூவ் ஆகுது பாருங்கள். இதுலேயுமே வந்து ஸ்பீட் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இது மேனுவலாக கூட நீங்கள் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அந்த ரன்னிங் வாக்கிங் மோட் இருக்குல்ல அதில் கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ரன்னிங் மோடில் வைக்கிறேன். அப்படி ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி. ஸோ நீங்கள் பிகினிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கூசுகிற மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு பழகிடும். அண்ட் இந்த மோட் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனல் ஃபீல் ஆகிறது லோவர் பாடி ஒர்க் அவுட். இந்த தைஸு இந்த பட்டெல்லாம் வந்து பயங்கரமாக வைப்ரேட் ஆகுது. ஸோ உங்களுக்கு குறையிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நீங்கள் இதுக்கு வந்து எஸ்பெஷலி தனியாக வந்து டைம் ஒதுக்கணும்லாம் இல்லைங்க. நீங்கள் டிவி பார்த்துட்டு கூட, இப்போ டிவிலாம் இருந்ததுன்னா டிவி பார்த்துட்டு கூட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். குழந்தைங்க விளையாடும் போது இல்லை படிக்கும் போது கூட நீங்கள் வந்து உங்களுக்கான டைம் நீங்கள் க்ரியேட் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஹெச்எல், ஃபுல் 3D வைப்ரேஷன் மோட். இப்போ வந்து நான் ஹெச்எல் மோடில் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஸ்பீட் வந்து எதர் மேனுவலாகவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை ரிமோட்டில் கொடுத்துருந்த வாக்கிங், ஜாகிங், ரன்னிங் இதை வச்சு கூட நீங்கள் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் ரன்னிங்கில் வைக்கிறேன். ஓகே, ரன்னிங் மோடில் வச்சுருக்கேன், ஃபாஸ்ட் ரன்னிங். ஸோ ஃபஸ்ட்டில் பாடி மட்டும் வைப்ரேட் ஆச்சு, செகண்டில் பார்த்திங்கன்னா சைட்ஸில் போச்சு. இப்போ 3D வைப்ரேட்டும் ஆகுது, சைட்ஸ்லேயும் போகுது. ஸோ ஃபுல் பாடிக்கு பயங்கர ஒரு எஃபெக்டாக இருக்குது. இது ஃபுல் பாடி ஒர்க் அவுட் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓடினா உங்களுக்கு அந்த ஃபுல் பாடி வைப்ரேட் ஆகும்ல, ஸோ இப்போ அந்த ஃபீல் இருக்கும். பார்த்திங்கன்னா என்னோடய அங்கங்கே மசில்ஸ் எல்லாமே வைப்ரேட் ஆகுது. இந்த போர்ஷன் மெயினாக அந்த கோர் மசில்ஸ் எல்லாமே பயங்கரமாக வைப்ரேட் ஆகி உங்களுக்கு ஸ்ட்ரெங்தன் கொடுக்கும். இப்போ நான் இன்டென்சிட்டி கம்மி பண்ணுறேன். வாக்கிங் மோடில் இருந்தால் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே மெதுவாக ஸ்லோடவுன் ஆகும். ஸ்லோடவுன் ஆகி வாக்கிங் பண்ணும்போது உங்களுக்கு பாடி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும்ல, ஸோ அந்த எஃபெக்ட்க்கு வந்துடும். ஸ்லோவாக இருக்கும் பாருங்கள், மசில்ஸ் எல்லாமே கூட ரொம்ப ஸ்லோவாக வைப்ரேட் ஆகும். இது உங்களோட ஸ்பீட், நீங்கள் எந்த ஸ்பீடில் வச்சு பண்ணுறீங்க, எந்த டைமரில் வச்சு பண்ணுறீங்கிறது உங்களோட இஷ்டம். ஸோ பிகினிங் நீங்கள் ஸ்லோவிலேருந்து ஆரம்பிக்கலாம். கோர் மசில்ஸ் எல்லாமே வைப்ரேட் ஆகி நம்மளுக்கு ஸ்ட்ரெங்தன் கொடுக்கும், டோனிங் கூட கொடுக்கும். இது ஃபுல் பாடிக்கு கூட இல்லைங்க, தனித்தனியாக நம்ம காலுக்கு பண்ணிக்கலாம், கைக்கு பண்ணிக்கலாம், ஆர்ம்ஸ் பண்ணிக்கலாம், அப்பர் பாடிக்கு பண்ணிக்கலாம், பட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும், நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா. இதில் பார்த்தீங்கன்னா 5 ஆட்டோ ஒர்க் அவுட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. P1, P2, P3, P4 அண்ட் P5. ஆக்சுவலி பண்ணால் 3D மோடில் தான் பண்ணணும். இந்த ரெசிஸ்டன்ஸ் பேண்ட்ஸ் வச்சு நீங்கள் ஹேண்ட் ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணிக்கலாம். ஸோ ஹேண்ட் உங்களுக்கு ஸ்ட்ரெங்தனிங் ஆகும், நல்லா டோன் ஆகும். இந்த வைப்ரேஷன் பிளேட் அப் டு 180 kg வரைக்கும் வெயிட் தாங்கும். இந்த வைப்ரேஷன் பிளேட்டில் ஒர்க் அவுட்ஸ், ப்ராப்பர் பேலன்ஸ் டயட் அண்ட் உங்களோட ரெகுலர் ஒர்க் அவுட்ஸ் இதெல்லாமே சேர்ந்து நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா ஒரு நல்ல விசிபிள் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். வீட்டிலேருந்து எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான சாய்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். இந்த வைப்ரேஷன் பிளேட் யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ப்ரெக்னென்ட் விமன், நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா அந்த டைமில் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு சி செக்ஷனில் நீங்கள் டெலிவரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் எல்லாமே ஹீல் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் அவுட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் டாக்டர் சொல்லுவாங்கள்ல, அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மூட்டு வலி இருக்கிறவங்களாம் யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் முக்கியமாக குழந்தைங்க கிட்ட கொஞ்சம் தள்ளியே வச்சுருங்க. குழந்தைங்க யூஸ் பண்ணக்கூடாது, இது டாய் கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்க கிட்ட கொஞ்சம் தூரமாக சேஃபாக ஸ்டோர் பண்ணுங்கள். இதோட டிசைன் ரொம்ப காம்பேக்டாக இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக சோஃபாக்கிலையோ இல்லை பெட்டுக்கிலையோ நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது எப்போவுமே ஃப்ளாட் சர்ஃபேஸில் ப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அகேரோ ராயல் 3D வைப்ரேஷன் பிளேட் மசாஜர் உங்களுக்கு அமேசான்லேயும் இருக்குது, அகேரோ வெப்சைட்லேயும் இருக்குது. அதோட பர்ச்சேஸ் லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த மசாஜர் பிளேட்டை ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ மூலமாக நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.